பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களுடைய தேர்வு முடிவுகள் பற்றி நம்ம நேற்று தினம் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்டேட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனாக தான் நான் வந்து அது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ப்ரமோஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதற்காக வந்து அந்த பணிகள் நடைபெற்றுருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டும் அந்த ஆர்டர் மட்டும் தான் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது. என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த 25ஆம் தேதிக்குள்ளே வந்துருன்றதை நான் ஷுவராக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதற்கு மேலே வந்து டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஒர்க்குக்கு படிக்கிறதுனா படிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் நேற்று நான் வீடியோ பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சார் நீங்களே அப்படி சொல்லிட்டீங்க, ஆகஸ்ட் மாதம் ஆகும்னு சொல்லிட்டீங்க, ஜூலை ஆகும்னு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலிப்பணியிடங்களை வந்து உயர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு நோட்டிஃபிகேஷனாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் தெளிவாக வந்து ஒரு விஷயத்த வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்னா காலிப்பணியிடங்கள் எந்த நேரத்தில் வந்து அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பணிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அந்த கம்யூனல் ரொட்டேஷன், ஸோ இன சுழற்சி அடிப்படையிலையும் ப்ரியாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த பணிகள் நடைபெற்றாலும் காலதாமதத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கிற ஒரு அப்டேட்டில் வந்து நம்ம இதையும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த பணியிடங்கள் உயர்த்தும் போது நமக்கு 2021 பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நடத்தின ரிசல்ட்ஸ் வந்த அன்றைக்கே இந்த காலி பணியிடங்கள்ன்றது உயர்த்தி வந்து ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் ஆர்ட்ஸ் பிரிவுலேருந்து பண்ணலை. 10th லெவல் போஸ்ட்டுக்குமே வந்து அவங்க வேகன்சி வந்து ஆடண்டம் பண்ணலை. ஏன்னா அந்த 1 இயர் பெண்டிங் வேகன்சிஸ் இருந்தப்பவே அவங்க அதை ஆட் பண்ணலை. இப்போ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கீழ்நிலை பணிகளில் வந்து இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸாக சொல்ல முடியும். ஸோ அதுவும் அக்யூரேட்டாக இப்படி பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லலை. பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அந்த 2 வருட பின்னடைவு பணியிடங்கள் இருக்குது. கரண்ட் வேகன்சிஸும் பண்ணணுன்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேகன்சிஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பரில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு 50% தான் சொல்கிறேன். காலிடங்கள் அதிகரிக்கணுன்ற கோரிக்கை கண்டிப்பாக வந்து நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா ரொம்ப ஒரு 3 இயர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த கொடுத்துருக்கிற வேகன்சி ஒரு 1800 சம்திங் வேகன்சிஸ் இருக்குன்றப்ப இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து வேலை கிடைக்கும், பேலன்ஸ் வந்து உள்ளவங்க அடுத்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப வருடமாக கிடப்பிலே போடப்பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட நம்பர்லையாச்சும் வேகன்சிஸ் வந்து உயர்த்தி வந்து கொடுக்கணுன்றதை நம்ம அந்த வீடியோ மூலிமா மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறோம். ஸோ காலதாமதத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். கமெண்ட்டில் வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஜூலை ஆகும், ஆகஸ்ட் ஆகும், அப்புறம் வந்து இப்போயே வராது, அடுத்த வருஷம் தான் வரும், என்னென்னவோ வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை எழுதியிருந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட சுச்சுவேஷன் என்னன்றது. ஒருத்தரும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கருத்து பதிவிடுறாங்க, நீங்கள் வந்து வீடியோ பண்ண வேணாம், இது சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் ரெகுலராகவும் அப்டேட் பண்ணல. ஸோ சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது இமீடியட்டாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். 25th நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரு எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு சேனல், நம்ம நண்பர் சேனல் தான் அது, அவர்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவர் ஒரு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க 24-25 கிட்ட அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத ஒரு அஷூரன்ஸாக சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம். இப்படி நடந்தது அப்படின்னா ஓகே தான். இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாணவர்களுடைய மனநிலையை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் ஹைகோர்ட்டு, ஸோ ஹைகோர்ட்டில் இந்த OA ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு சோபிதார் அந்த பணியிடத்துக்கும் மாணவர்கள் வந்து ரொம்ப மாதமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆக போகுது. இன்னும் அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளும் இல்லாமல் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. இதில் வந்து அந்த வேகன்சிஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கும் எப்படி அது ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. இன்னும் அவங்களுக்கு ஒரே ரவுண்டு தான் இருக்குது. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அந்த வைவா வைஸ் அன்னைக்கு நடத்திடுவாங்க. ஸோ அது நடத்தி முடித்த உடனே ஃபைனல் லிஸ்ட்டும் குயிக்காக வந்துடும். அதுலேயும் வந்து ஒரு 5000 சம்திங் வேகன்சிஸ் தான், 5000 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க. அரௌண்ட் வேகன்சிஸும் ஒரு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு இதாக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் அந்த 2த்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சது அப்படின்னா மாணவர்கள் லைஃப்பில் அடுத்த விஷயமா என்ன அப்படின்றது வந்து பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுற மாணவர்கள் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, கடைசி ஹோப்பாக இந்த மாதம் மட்டும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இதில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், உங்களை வந்து டைவர்ட் பண்ணணும், எமோஷன்ஸை வந்து இது பண்ணணுன்ற நீட்லாம் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புன்றது உறுதி செய்யப்பட்டதுன்னா அதுக்கு நீங்கள் போய் தான் ஆக போகிறீங்க.
ஸோ லேட்டாக வந்ததுனால நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து யாருமே சுச்சுவேஷனில் யாருமே இல்லை. ஸோ எப்போ வந்தாலும் அந்த பணி கிடச்சது அப்படின்னா ஜாயின் பண்ணுற மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்ப இது வந்து டிலே ஆகுது, சரி ஓகே இதுவும் நன்மைக்கேன்ற மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ விரைவிலே இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, எப்படி வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து ஆர்ட்ஸ் பிரிவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எதாவது அப்டேட் கிடச்சிது அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதம் அப்படின்றத நீங்கள் ஒரு காலக்கெடுவாக எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே டிலே பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வருது, அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ கண்டினியூட்டியாக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறது பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறாங்க மீன்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட்ஸ் சேர்ப்பு இதை சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஒர்க்கு அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க, ப்ராக்டிகல் வைக்கிறாங்க, ஃபைனல் ரவுண்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு நோட்டிஃபிகேஷன் அரௌண்டுன்றது வந்து கண்டினியூட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரி ரீஜன்லேயும் போன 25 வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு பொசிஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு நண்பர் செலக்ட் ஆயிருந்தார். அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணப்பே 5 பேர் வந்து ரிலீவ் ஆகிட்டோம் சார், வேறு செக்ரட்டரியேட்டில் கிடச்சது, நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றப்ப எல்லாத்தையும் பெண்டிங்லேயே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, பண்ணணுன்ற ஒரு அழுத்தமும் அவங்களுக்கு வரும். அதேமாதிரி மாவட்ட நீதிமன்றங்களையும் அதிகமான ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றத கீழ்நிலை பணியாளர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்தாலும் டெப்டேஷன் டியூட்டிஸ் பார்க்குற இதுவும் இருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களில் அந்த ஆர்டர் வந்து இன்னும் வரலன்ற மாதிரியும் நிறையா இது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மாதம் லிஸ்ட்டு விட்டிருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு 15 டேஸ், ஜூலை 15, 16 வரைக்கும் இந்த ஆர்டர் அப்படின்றது கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் போகும். ஸோ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா இந்த ஜூலை 10க்கு மேலே ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கான ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் நடந்த ப்ராசஸ்க்குள்ளே இப்படி தான் போயிட்டுருக்குன்றத ஒரு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இது நான் வந்து இன்றைக்கி நேற்று புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணல. கிட்டத்தட்ட 2021 இந்த ஆர்ட்ஸ் பிரிவுலேருந்து முதற்கட்டமாக அந்த 8th லெவல் போஸ்ட் 10th லெவல் போஸ்ட்லாம் அப்டேட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோ வந்து உங்களுக்கு அவங்களுடைய வித்தின் அவங்க கால் பண்ணி பேசின ரெக்கார்டோடு நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோன்றது பழைய கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம யார், நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கமெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகணும், அதுக்காக வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நேற்று நான் சொன்னேன் இனிமேல் ரிசல்ட்ஸ் வந்தால் தான் வீடியோ போடுவேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ரிசல்ட்ஸ் வரது அப்படின்றத தாண்டி நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கன்றத நிறைய கமெண்ட்டு இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். 25th அப்படின்றது இந்த மாதத்துக்கான ஒரு கெடுவாக நீங்கள் வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு 6 டேஸ் கூட இல்லை. ஸோ இந்த லீவ் டேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த 6 நாட்கள், இந்த மாதம் முடியறதுக்கு 6 நாட்கள் கூட கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் விரைவிலே அப்டேட் பண்ணுவாங்கன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான அடுத்த கட்ட தேர்வு நடைமுறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு அப்டேட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 16. ஸோ அதுக்கு பிறகு இப்போ அடுத்த அப்டேட் வந்து வரல, இன்றைக்கி ஜூன் 20க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ விரைவிலே நமக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது கிடைக்கும்னு வந்து நம்புவோம். இப்போ இந்த கம்யூனல் ரொட்டேஷன் படி இந்த வேகன்சிஸ் அடெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து டைம் எடுக்குன்றதையும் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவு பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை போன மந்த்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் திடீர்னு வேகன்சிஸ் ஆட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நமக்கு இந்த கம்யூனல் ரொட்டேஷன் என்ன சுழற்சி அடிப்படையில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கான அந்த வேகன்சிஸ் ஆட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரிசர்வ் பண்ணணும் வேகன்சியை. ஸோ ரிசர்வ் பண்ணால் தான் இந்த ஒரு இது வந்து பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியலாக நமக்கு வேகன்சி ஆட் பண்ணுறாங்கன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல, இருந்தாலும் அது நான் கேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.